இந்த நட்சத்திர குன்று அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, இந்த கரைகண்டீஸ்வரரையும், கைலாசநாதரையும் பூஜை பண்ணி கொண்டிருந்த 2 குருக்கள். இவங்க வருஷம் வருஷம் ஆடி கிருத்திகைக்கு வந்து திருத்தணிக்கு போவாங்க. அந்த ஒரு வருஷம் ஆடி கிருத்திகைக்கு இவங்கனால போக முடியல. போக முடியாம, ஐயோ! நம்மனால போக முடியாம ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருவரும் ராத்திரி படுத்துக்கிறாங்க. அப்ப கனவுல முருகன் வரார். "நீ ஏன் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்க? நான் பாரு இந்த நட்சத்திர குன்று இந்த மலை மேல நான் வந்து இருக்கேன். சந்திர புஷ்கரணி குளக்கரைக்கு வா. அங்க உனக்கு ஒரு நாகம் வழிகாட்டும். அது கொண்டு போய் எங்க காமிக்குதோ அந்த இடத்துல நான் இருக்கேன்" அப்படின்னு அந்த நாகம் வழிகாட்ட இவங்க மேல போக அந்த மலையினுடைய மையப்பகுதியில ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்த சுத்தியும் ஒரு நாகம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த சிவலிங்கத்தை சுத்தி இருந்த அந்த பாம்பு அப்படியே கல்லா மாறிடுச்சு. அப்புறம் எடுத்து பூஜை பண்றாங்க. அப்போ 27 நட்சத்திர தேவதைகளும் வந்து அந்த முருகன பூஜை பண்ணினாங்க. அதனால 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான ஒரே பரிகார ஸ்தலம் அப்படின்னா, இந்த முருகனுடைய சன்னிதானம் தான்.